ஜெம் ஆஸ்ட்ரோ வேர்ல்ட் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரர்களுக்கான சனி பயிற்சி பலன்களை காணலாம். 2025 வருஷத்துல சனி பயிற்சியானது மார்ச் 29ஆம் தேதி பங்குனி 15ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 9:44 மணி அளவில் சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த சனி பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கணிக்கப்பட்ட சனி பயிற்சி. நவ கிரகங்கள்ல சனி பகவான் கர்ம காரகன் அழைக்கப்படுகிறார். கர்மா என்றாலே நாம் முற்பிறவியில் செய்த நல்வினைகள் மற்றும் தீவினைகள். எனவே சனி பகவான் நம்முடைய முற்பிறவி கர்மாவிற்கு ஏற்பவே நமக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அதை தவறாமல் செய்யக்கூடியவர். அந்த அடிப்படையில இந்த சனி பயிற்சி கும்பராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்னு பார்க்கலாம். கடந்த ஒரு 2.5 வருடங்களா ஜென்மச்சனியா சஞ்சாரம் செய்து வந்த சனி பகவான் அடுத்த ஒரு 2.5 வருடங்களுக்கு பாதச்சனியாக சஞ்சாரம் செய்ய போகிறார். இவ்வளவு நாள் உங்களுக்கு இருந்து வந்த சோம்பல், கடுமையான எதிரி பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், நோய் இவை எல்லாமே படிப்படியாக குறைந்து ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியம் மேம்பட்டாலும் 2ஆம் இடமான வாக்குஸ்தானம், வருமானத்திற்குரிய ஸ்தானத்துல சனி பகவான் செல்வதால் உங்களுடைய வருமானம் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகும். அதிக அளவு உயர்வை ஒரே சமயத்தில் எதிர்பார்க்க முடியாது. 2ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது சில கும்பராசி அன்பர்களுக்கு தங்களுடைய பேச்சில் தடுமாற்றம், அல்லது பேச வேண்டிய இடத்தில் பேசாமல் இருந்து விடுவது, அல்லது தவறான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி மாட்டிக்கொள்வது போன்ற விஷயங்கள்ல பிரச்சனைகள் வரும். எனவே கும்பராசிக்காரர்கள் தான் என்ன செய்ய வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பதை செய்வதற்கு முன்பே, பேசுவதற்கு முன்பே தீர்க்கமா முடிவெடுத்து பேசுவது நல்லது. 7.5 சனி பொதுவாக அனைவரையும் பாதிப்பதில்லை. உங்கள் ஜாதகத்துல சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்று பலமாகவும் உங்களுடைய கர்மஸ்தானம், பாக்கியஸ்தானம் மற்றும் பூர்வ புண்ணியஸ்தானம், இந்த ஸ்தானங்கள் மற்றும் இவர்களுடைய அதிபதிகள் பலமா இருந்தாலே 7.5 சனியின் பாதிப்பு அவ்வளவாக உங்களுக்கு இருக்காது. இந்த சனி பயிற்சியின் பலன்கள்னு பார்க்கும் பொழுது கும்பராசிக்காரர்களுடைய கேரக்டர், அவர்களுடைய பிஹேவியர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு அதற்கு பிறகு சனி பயிற்சிக்கான பலன்களை பார்ப்பது கொஞ்சம் பொருத்தமா இருக்கும். கும்பராசியில தான் சனி பகவான் ஆட்சி மற்றும் மூலத்திரிகோண பலம் அடைகிறார். எனவே கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு ஆயுள் தீர்க்கம், கடும் உழைப்பாளிகள், உழைப்பிற்கு அஞ்சாதவர்கள். கும்பராசிக்காரர்கள் பெரும்பாலும் ரகசியமான தன்மை கொண்டவர்கள், புதிரானவர்கள். பொதுவாகவே கும்பராசி ஆராய்ச்சி, ரிசர்ச் ஃபீல்டில் ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய ராசி. மேலும் கும்பராசி காற்று ராசிங்கிறதுனால ஆகாயம் சம்பந்தப்பட்ட, வானியல் சம்பந்தப்பட்ட, ஜோதிடம், ஆஸ்ட்ரோனாமி போன்ற விஷயங்கள்ல கும்பராசிக்காரர்களுக்கு அதீத ஞானம், ஈடுபாடு உண்டு. கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில், அலுவலகத்தில் எங்கு இருந்தாலும் இவங்களை கலந்து கொள்ளாமல் எந்த முடிவையும் எடுக்க முடியாது என்பதற்கு ஏற்ப அந்த சூழலை மாற்றிவிடக்கூடிய சாணக்கியத்துவம் கொண்டவர்கள் கும்பராசிக்காரர்கள். ஒரு விஷயத்தை மற்றவர்கள் ஆரம்பத்தி வைத்தாலும் அதை இவர்கள் திறம்பட நடத்தி நல்ல முடிவினை கொடுக்கக்கூடிய நல்ல பினிஷர்ஸ் சொல்லலாம் கும்பராசிக்காரர்கள். இப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி சனி பயிற்சி பலன் இருக்கும்னு பார்க்கலாம் டீட்டெயிலா. மாணவர்களுக்குன்னு பார்க்கும் பொழுது குறிப்பா 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மற்றும் கல்லூரி இறுதி ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சனி பகவான் உங்களுடைய படிப்பிற்குரிய ஸ்தானமான 4ஆம் இடத்தை பார்வை செய்வதால் படிப்பில் தடங்கள் வர வாய்ப்புகள் உண்டு. உடல்நிலை சரியில்லாமல் போகும் காரணத்தினாலோ அல்லது நண்பர்கள் மூலம் வரக்கூடிய தடுமாற்றங்களாலோ படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் போகும். கேம்பஸ் இன்டர்வியூ எதிர்பார்த்து காத்திருக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 2025ஆம் வருடத்துல நடக்கக்கூடிய சனி பயிற்சி மற்றும் குரு பயிற்சிகள் உங்களுடைய வேலை, தொழில் ஸ்தானங்களுக்கு நேரடியாக தொடர்பு கொள்ளாத காரணத்தினால் வேலை கிடைப்பதில் தாமதம் ஆனாலும் ஆகலாம். அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகம் வலுவாக இருக்கும் பட்சத்தில், வேலை கிடைப்பதற்கான திசாபுத்திகள் நடக்கும் பட்சத்தில் கல்லூரி மாணவர்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் வேலை அமையும் வாய்ப்புகள் உண்டு. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வரக்கூடிய சனி பயிற்சி, அதற்கு பிறகு நிகழக்கூடிய குரு பயிற்சி மற்றும் ராகு கேது பயிற்சிகள் உங்களுடைய தொழிலில் சேல்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஆனால் உங்களுடைய லாபம் அதிகரிக்கும். சில கும்பராசி அன்பர்களுக்கு நீங்கள் செய்யும் தொழிலில் ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில், குறிப்பாக வழக்கு சார்ந்த, நீதிமன்றம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும் பொழுது அது ஓரளவுக்கு குறையும் வாய்ப்புகள் உருவாகும். அதே சமயத்தில் சனி பயிற்சிக்கு பிறகு குரு பயிற்சி நடந்து உங்களுக்கு உங்கள் மேல் மற்றவர்களுக்கு மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து போன்ற விஷயங்கள்லாம் அதிகரிக்க செய்து
வம்பு வழக்குகள் இருந்தாலும் எதிரி உங்களை பணிந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். எனவே எதையும் பேசி தீர்த்து கொள்ள முயற்சிக்கும் பொழுது கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். அரசியல், அரசு வேலைகளில், அரசு துறைகளில் பணியாற்றும் கும்பராசி, கும்பலக்ன அன்பர்களுக்கு 2025, 26ஆம் வருட காலகட்டங்கள்ல உங்களுடைய செல்வாக்கு, அந்தஸ்து, புகழ் இதெல்லாம் உயர்வடையும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நீதிமன்றத்தில் அல்லது அலுவலகத்தில் உங்கள் மேல் இருந்த வழக்குகள், பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். வழக்குகள் இருந்தோ அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தில் இருந்தோ நீங்கள் முற்றிலும் வெளியே வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உருவாகும். இது பிரைவேட், பப்ளிக்ல இருக்கக்கூடிய 2 எம்ப்ளாயீஸ்க்கும் பொருந்தும். MLM, ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி போன்ற விஷயங்களில் ஈடுபட்டிருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சிக்கு பிறகு நடக்கும் குரு பயிற்சி மூலம் உங்களுடைய பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் லாபம் உங்களுக்கு ஓரளவுக்கு கூடும். அதே சமயத்தில் ராகு உங்களுடைய ராசியின் மேலே சஞ்சாரம் செய்வதால் முயற்சி ஸ்தானம் மற்றும் பங்கு சந்தையில் ஈடுபடும் ஸ்தானமான 3ஆம் இடத்திற்கு பேராசை, அதாவது 11ஆம் இடத்திற்கும் தொடர்புல வருவதால் அதிகமாக ஆசைப்பட்டு முதலீடு செய்து மாட்டிக்கொள்ளும் வாய்ப்புகளையும் ராகு ஏற்படுத்தி கொடுத்துருவார். எனவே பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு, கவனமா இருக்கணும். பங்கு சந்தையில் குரு பகவான் சம்பாதித்து கொடுத்த பணத்தை கவனமாக நீங்க பாதுகாத்து வைக்கலைன்னா ராகு உங்களுக்கு பேராசை ஏற்படுத்தி ஏதேனும் ஒரு வழியில், உதாரணத்துக்கு ஆன்லைன் மோசடி போன்ற விஷயங்களில் உங்களை ஈடுபட வச்சு உங்களுக்கு உங்களுடைய சம்பாதித்த பணத்தை இழக்கக்கூடிய வாய்ப்புகளை ராகு ஏற்படுத்தி கொடுத்துருவார். மற்றபடி உங்களுடைய ரிஸ்க் தெரிந்து பங்கு சந்தையில் ஈடுபட்டால் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை. தனியார் வேலையில் இருப்பவர்களுக்கு வேலை பளு குறையும். சில கும்பராசி என்பவர்கள், குறிப்பாக ரிட்டையர்மெண்ட் எதிர்பார்த்து காத்திருக்கும் கும்பராசி என்பவர்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு சற்று தாமதமானாலும் நிச்சயம் வந்துவிடும். கும்பராசி அன்பர்களுக்கு சில பேர் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கலாம்ங்கிற சிந்தனையிலும் இருப்பீர்கள். ஆனால் முடிந்த அளவு அதை தவிர்க்கவும். இந்த சிந்தனைக்கான காரணம் ராகு ஏற்படுத்தி கொடுத்துரும். எனவே வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிவிட்டால் அதற்கு பிறகு நீங்க ஏதாவது ஒரு புதுசா ஒரு தொழில் செஞ்சு நம்ம முன்னேறலாம்னு சிந்தனையில் இருந்தால் அதற்கான பலன் பெரிய அளவில் கிடைக்காது என்பதை கவனத்தில் கொள்ளவும். உத்தியோகத்தில் இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் வாய்ப்புகள் அவ்வளவு வலுவாக இந்த சனி பயிற்சியில் இல்லை. ஆனா வெளிநாடு சுற்றுப்பயணம், வெளிநாடு சம்பந்தப்பட்ட உங்களுடைய கஸ்டமர்ஸோட தொடர்பு இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஓரளவுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் நல்ல அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலையில் இருந்து கொண்டே சைடு பிசினஸ் செய்ய நினைக்கும் கும்பராசிக்காரர்கள், புதிய தொழில் தொடங்க நினைக்கும் கும்பராசிக்காரர்கள் 2025, 26ஆம் வருடங்களில் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லது. 2026 ஜூன் மாதத்திற்கு பிறகு இது சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் ஈடுபடலாம். கும்பராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சிக்கு பிறகு நடக்கும் குரு பயிற்சி ஓரளவுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். குரு பலம் வரும் பொழுது உங்களுடைய இல்லத்தில் சுப காரியங்கள் நடப்பதற்கான சூழல்கள் ஏற்படும். உதாரணமா கும்பராசிக்காரர்களுக்கு திருமணம் எதிர்பார்த்து காத்திருக்கும் கும்பராசி என்பவர்களுக்கு திருமணம் நடைபெறும். காதல் திருமணங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு அதிக அளவில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் உங்களுடைய திருமணத்திற்குரிய ஸ்தானத்துல 7ஆம் இடத்துல கோச்சார கேது சஞ்சாரம் செய்யவிருப்பதால் திருமணத்தில் தடை, தாமதம், குளறுபடி, பிரச்சனைகள், திருமண தேதி தள்ளி வைப்பது அல்லது திருமணம் முடிவு பண்ண பிறகு கல்யாண மண்டபத்தை மாற்றி வைக்கிறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் நடக்கும். இருந்தாலும் சிறு முயற்சிக்கு பிறகு, தடுமாற்றத்திற்கு பிறகு நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் தவிர்ப்பதற்கு கும்பராசிக்காரர்கள் முடிந்தளவு கோவிலில், குறிப்பாக உங்களுடைய குலதெய்வ கோவிலில் திருமணம் நிகழ்த்துவது உங்களுக்கு தடைகள் இல்லாமல் திருமணம் நிகழ வழிவகைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததா குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு புத்திர பாக்கியம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஆனா குரு பார்வையில் உங்களுடைய புத்திர ஸ்தானத்திற்கு குருவுடைய சஞ்சாரம் நிகழ்வதாலும், பாக்கிய லாபஸ்தானத்திற்கு குருவுடைய பார்வை இருப்பதாலும் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு புத்திர பாக்கியம் அமைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். குறிப்பா குரு பகவான் உங்களுடைய குழந்தைக்குரிய ஸ்தானமான 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் ஒரு நல்ல வாய்ப்புகள் இந்த வருடம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சேமிப்பு, முதலீடு போன்ற விஷயங்கள் ஜூன், ஜூலை மாதங்களுக்கு பிறகு நல்ல பலனை கொடுக்க ஆரம்பிக்கும். நீங்களும் இந்த வருடம் ஓரளவு சேமிப்பை அதிகரித்து இருப்பீங்க. கடன் பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். சனி பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்து சொத்து, வாகனம் போன்ற விஷயங்களுக்குரிய ஸ்தானமான
4ஆம் இடத்தை பார்வை செய்வதால் பழைய வீடு, பழைய கார் போன்ற விஷயங்கள்ல முதலீடு செய்வது உங்களுக்கு நன்மையை தரும். ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றம் அடையும். பாதச்சனி நடப்பதால் உங்களுக்கு பழைய சாப்பாடு, அதாவது ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஃப்ரோசன் ஃபுட் இதெல்லாம் சாப்பிடுறதுக்கான ஒரு இது அதிகரிக்கும். இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்ப்பது உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாட்டை அ அவாய்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பரிகாரம் என்ற அமைப்புல கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனி, பாதச்சனியாக நடந்து வருவதால் கும்பராசிக்காரர்கள் செருப்பு தானம், அதாவது ஏழைகளுக்கு, முதியவர்களுக்கு, கடற்கரை அருகில் உள்ள கோவில்களில் உள்ள ஸ்தலத்தில் உள்ள முதியவர்களுக்கும் அல்லது சிவனடியார்களுக்கு, பெருமாள் தாசர்களுக்கு செருப்பு தானம் செய்வது உங்களுக்கு 7.5 சனிக்கு ஆகச் சிறந்த பரிகாரமா அமையும். மேலும் பிரதிவாரம் சனிக்கிழமைகள்ல சனி பகவானுக்கு 2 எள் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம், பிரதிவாரம் வியாழக்கிழமைகள்ல குரு பகவானுக்கு 5 நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும், மாப்பிள்ளை விநாயகர் வழிபாடு மற்றும் தேய்பிறை அஷ்டமியில காலபைரவர் வழிபாடு செய்வது, இதெல்லாம் உங்களுக்கு சனி மற்றும் குரு பெயர்ச்சி, அதற்கு பிறகு நிகழக்கூடிய ராகு கேது பயிற்சிகளால் ஏற்படும் கெடு பலன்களை வெகுவாக குறைத்து நல்ல பலன்கள் கிடைக்க வழிவகை செய்யும். கும்பராசிக்காரர்களுக்கும் உலகத்தமிழ் ஜோதிட நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.